நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு இந்தியா மீதான அமெரிக்கா ஜெர்மனுடைய கருத்துக்கள் அறிவுரையா அல்லது அத்துமீறலா? இதுதான் மிக முக்கியமான தலைப்பு. இந்தியா ஒரு இறையாண்மைக்குட்பட்ட ஒரு வல்லமை கொண்ட ஒரு பெரும் தேசம். இந்தியா பல கலாச்சாரங்களையும் பல பண்பாடுகளையும் பல அரசியல் உட்பிரிவுகளையும் கருத்து பேதங்களையும் உள்ளடக்கிய பெரிய தேசம். பல இனக்குழுக்கள், சாதி, மதங்கள், வழிபாட்டு முறைகள், உணவு முறைகள், அதே நேரத்தில் வேறுபட்ட சீதோச நிலைகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பெரும் தேசம். இங்கே உள்ள இந்த பண்பாட்டு ரீதியான பல பழக்க வழக்கங்களுக்கும் அரசியல் ரீதியாக ஏற்படுகிற ஒரு மாற்றமான கருத்துக்களுக்கும் அந்நிய தேசங்களுடைய கருத்து ஏற்புடையதா? இதுதான் நம்ம விவாதிக்க வேண்டியது. அண்மையில் கைது செய்யப்பட்டு டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மறைக்குள்ளே இருந்தே அவர் நிர்வாகத்தை நடத்துகின்றார். இது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. சரி, இந்த வழக்கு பதிவுகள், வழக்கு விவகாரங்கள் ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா இதில் நேரடியாக தலையிடுகின்றது. ஜெர்மன் தனது கருத்தினூடே இதில் இந்தியா போன்ற மிக முக்கியமாக டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை பின்பற்றுகிற ஒரு தேசத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் உன்னிப்பாக நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம் என்கின்றார்கள். அதே போன்று அமெரிக்கா இந்த விவகாரத்தை குறித்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது குறித்தும் தன் கருத்தை தெரிவித்த அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை நேர்மையாக வெளிப்புற தன்மையோடு கூடிய கூட்டு நடவடிக்கைகளை எல்லாம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரம் துறை கருத்து தெரிவித்த நேரத்தில் நாங்கள் இது குறித்து கவனித்து வருகிறோம். நேர்மை மற்றும் டிரான்ஸ்பரன்சி இங்கே தேவை. இதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க ஒன்றுமில்லை என்று விவகாரத்தை எளிமையாக முடித்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறையை சார்ந்த குளோரிபன் பர்பன் நேரில் இந்திய விவகாரத்துறை அமைச்சர்கள் அழைக்கப்பட்டு அவர்களோடு முகமுகமாக பேசப்பட்டு விவகாரம் தற்போது சர்ச்சையில் இருக்கின்றது. இதுதான் நாம் பேச போகிறோம். நாட்டின் உள்ளுகாரங்களில் அயலகத்தில் தலையீடு ஏற்புடையதான நம்மோடு பேசுவதற்காக ஆம் ஆத்மி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு தோழர் வேல்முருகன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். வாருங்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு முருகையன், இன்னும் சற்று நேரத்தில் எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே அரசியல் விமர்சகராக திரு தியாகராசன் எங்களோடு இணைகிறார். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். முதல்ல வேல்முருகன், நீங்களே சொல்லுங்கள். ஆம் ஆத்மியின் சார்பில் உங்களுடைய கட்சி இதை எப்படி பார்க்கின்றது? இந்த விவகாரம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது தானே. அந்நிய தலையீட்டை இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய பிரச்சனைகள், வி ஹாவ் அ லாட் ஆஃப் த டிசன்ட் சிச்சுவேஷன். நாம் வி இன்ட்ராக்ட் பண்ணலாம், சிட் டுகெதர் அண்ட் கன்க்ளூடட் வாட் எவர் வி நீட். நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துடலாம். எப்படி நம்ம ஹவு கேன் வெளிநாடு தேசங்களில் உள்ளவங்களை நாங்கள் எப்படி அலோவ் பண்ண முடியும்? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பாக பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேட்ட கேள்வி, வெளிநாடுகள் எப்படி தலையிடலாம், வெளிநாடுகள் எப்படி செயல்படலாம் அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுறதே ஒரு நியாயமற்ற கேள்வியாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்றால், தொடர்ந்து மோடி அவர்கள் இங்கே கட்டமைத்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வந்துட்டு அவரோட ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், புட்டின், அப்புறம் இவர் நம்ம சைனீஸ் பிரீமியர், இது போன்ற எல்லா தலைவரும், அப்புறம் தொடர்ந்து அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அவர் அந்த வெளிநாட்டினுடைய அந்த அங்கீகாரத்தை பெறணும். அங்கே அவர் திரும்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விஸ்வகுருவாக அவர் பார்க்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னிலைப்படுத்துகிறாங்க பிஜேபி. ஸோ அதனால் அதை ஒட்டி இப்படி பார்க்கும்போது எப்படி நீங்கள் உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுத்தால் வெளிநாடுகளுடைய அங்கீகாரம், அவர்களுடைய அப்ரிசியேஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள உங்களுக்கு, இந்தியாவில் இன்றைய தினம் அரசியல் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்ட பிறகு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய செயலற்ற தன்மையின் காரணமாக இன்றைய தினம் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளை முடக்க பார்க்கிறார்கள். வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக செயல்படணும். அந்த செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்குதான்ற கேள்வி மக்களிடையே மிக பலமாக எழுப்பப்பட்டிருக்குது.
காரணம் என்னன்னா, ஏற்கனவே தேர்தல் கமிஷன் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக செயல்படணுன்ற அடிப்படையில் தான் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த டிஜிபிஸாக இருக்கட்டும், இல்லை சீஃப் செக்ரட்டரிஸாக இருக்கட்டும், பல்வேறு, அதாவது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள், அரசு அலுவலர்கள், அதாவது அதன் போலீஸ் அலுவலர்கள், இவங்க எல்லாமே மாற்றப்படுகிறார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி the same thing has not been adapted in the particularly மோடியினுடைய ஏவலாளராகவும் காவலாளராகவும் இருக்கக்கூடிய இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற இந்த நிறுவனங்களில் ஏன் மாற்றப்படலைன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இன்றைய தினம் தொக்கி நிற்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் நான் ஒரு வகையில் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் இந்த மாற்றங்கள்லாம் செஞ்சு ஃபேராக இருக்கிறதாக காண்பிக்க முயன்றார்கள் என்றால் கூட அதை ஓரளவு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தக்கூடிய, ஆனால் இந்த இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்கள் இண்டிபெண்டாக செயல்படுகிறார்களா? நீங்கள் கேட்கலாம், அவர் வந்துட்டு ஏன் வந்துட்டு சம்மன்ஸ் அனுப்பிச்ச வரல. எஸ், அந்த சம்மன்ஸ் இந்த நிலை ஏற்படும் அவருக்கு நல்லா நிறைய தெரியும் எங்களுக்கு. தே ஆர் ஆஃப்டர் அஸ், தே வாண்டட் டு ஷேட்டர் தி கிளீன் இமேஜ் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால். எஸ், அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஃபினாமினா இன்றைய தினம் ஒட்டுமொத்த தேசத்திலே ஒரு வியாபித்து அதாவது பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கிளீன் கவர்னன்ஸ் என்ற அடிப்படையில். Do you feel that it is kind of character assassination? எக்ஸாக்ட்லி அதுதானே அவங்க இன்னைக்கும் வந்து கேரக்டர் அசாசினேஷன் மட்டும் இல்லை, எதன் அடிப்படையில் ஆம் ஆத்மி உருவாச்சு, இட் இஸ் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நம்ம கவர்னன்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கக்கூடிய கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் கரப்ட் ஃப்ரீ கவர்னன்ஸ் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால்ன்ற ஃபினாமினாவே பார்க்கப்படுகிறது. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால்ன்ற அந்த சிந்தனையே வந்துட்டு அவர் தனிப்பட்ட மனிதர் கிடையாது, அது ஒரு சிந்தனை. என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள், நம்மளுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிக குறிப்பாக அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, கிளீன் கவர்னன்ஸ் வேணும், கரப்ட் ஃப்ரீ கவர்னன்ஸ் வேணும்ன்றதான் மிக அடிப்படையான விஷயம். அதை ஒட்டி தான், அந்த சிந்தனையை ஒட்டி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஃபினாமினாவே சக்சஸ் ஆச்சு. நீங்க அவர் ஏன் சக்சஸ் ஆனார்னா, இந்த சிந்தனை வந்து எல்லா மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. இப்போ இந்த அழுத்தம் தேர்தலுக்கு இன்னும் விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள், டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கடுமையான அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று செப்பாலஜிஸ்ட் ப்ரிடிக்ட் தட். வெதர் இட் இஸ் வில் ஹேப்பன் ஆர் நாட் வி கான் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. இதற்கான காரணம் இதுவாக இருக்கலாம் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? ட்ரூங்க. அதாவது இன்னைக்கு வந்து மோடிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றா இன்றைய இந்திய அரசியலில் கட்டமைக்கக்கூடியவரில் மிக முக்கியமான தலைவரில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருவர். ராகுல் காந்தி ஒரு பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு வந்து ஒரு நேஷனல் ஃபினாமினாவாக பார்க்குறாங்க. ஒரு குறுகிய காலகட்டத்தில், கடந்த கால வரலாற்றில் இந்திய அரசியலில் மிக குறுகிய காலத்தில் வந்து தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சி வந்து நம்முடைய ஆம் ஆத்மி கட்சி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குஜராத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய 45 லட்சம் வாக்குகள் பெற்று ஒரு 13% ஆஃப் ஓட்ஸ் வாங்கி அவங்களோட வெரி பேசிக், அவங்களோட ரிசர்ச் சென்டராக இருக்கக்கூடிய குஜராத்தே ஷேக்கன் பண்ணார். ஸோ அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக வந்துட்டு அந்த மோடிக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை மறைக்கிறதுக்காக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் குறிப்பாக இந்த கைது ஏன் நடைபெற்றதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒரு பேசு பொருளாக பெருகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் எலக்ட்ரல் பாண்டை நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், 2G ஸ்பெக்ட்ரம் பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. இட்ஸ் ஹெக்டிக் டாக் அமங் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன். அது மாதிரியான ஒரு தன்மை ஏற்படுத்தியிருக்கிறதா? தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தப்போ தான் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை பற்றி நம்ம பொதுவாக அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்துட்டு இதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை. காரணம் என்ன, ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய கட்டுப்பாடு வந்துட்டு மோடி அவர்களுடைய கைகளில் இருக்கிறதாக நாங்கள் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அந்த நிலையில் ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து எதையுமே மறைக்க முடியாது, மக்களிடையே அடுத்த நொடி போய் சேரக்கூடிய விஷயங்கள் வந்து உருவாயிடுச்சு. ஸோ தே வாண்டட் டு டைவர்ட் அன் இஷ்யூ, டைவர்ட் பண்ணணும் ஒரு இஷ்யூ, அதை ஒட்டி தான் இதை செஞ்சாங்க. அதனால திரும்ப நான் சொல்றேன், இந்த வெளிநாடுகள் அல்லது இன்னைக்கு UN சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சரியான அணுகுமுறையாக தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவர்கள் எப்ப நம்மளுடைய விஷயங்களை தலையிடுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க நாட் லைட்டரா சொல்லிட மாட்டாங்க. They will also continuously monitor our development in the country. They
they see a change in the மக்களுடைய சிந்தனையில அதை ஒட்டிதான் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். கனெக்டிங் லிங்க் வித் ஜியோபாலிட்டிக்ஸ். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து சாரி அதாவது இன்னைக்கு வந்து இந்த இந்திய அரசு, அதாவது இன்னைக்கு வந்து உலக அரசியலா மாறிடுச்சு. ஆஃப்டர் தி இன்வென்ஷன் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டரைசேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பண்ண பிறகு இந்த குளோபல் அரசியல் தான் நம்ம பார்க்கணும். இனி என்னைக்குமே நம்ம ஐசோலேட்டடாலாம் இருக்க முடியும், இருக்க வாய்ப்பு கிடையாது. சரி திரு பாக்கி, இப்போ நிறைய கேள்விகளை நான் வகுத்தேன். அது அவர் ஜியோ பொலிட்டிக்ஸோடு கனெக்ட் பண்ணுறாரு. ஒரு சாவரின் கண்ட்ரியில், அதுவும் ஒரு பெரிய தேசத்தில் அமெரிக்கா தலையிடலாமா? அமெரிக்கா சாதுரியமாக அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் குளோபரியா பர்பன் மீட் பண்ணிவிட்டு இது ஒரு அவரோடு இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை ஆழமாக சிந்தனையோடு ஞான புத்தியோடு பேசுகிறார்கள். அமெரிக்கா தனது கண்டனத்தில் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், சட்ட ரீதியான நேர்மை இருக்க வேண்டும் என்று கோடிட்டு இதற்கு கண்டனம் ஒன்றும் தெரிவிக்கவில்லை. ஜெர்மனியுடைய விவகாரங்களில் கடும் போக்குவாதத்தை இந்தியா கடுமையாக பேசியது. அமெரிக்காவில் ஓரளவுக்கு அமெரிக்காவினுடைய கண்டனத்திற்கு ஓரளவு சாஃப்டாக தான் போகிறார்கள். திரு வேல்முருகனுடைய கருத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த காலையில் கொஞ்சம் விழிக்கிற நேரத்தில் மகாகவி பாரதியன் கனவுல வந்தார். பாண்டியா 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. இந்த கருத்தை சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். ஆனால் இப்போ தான் புரியுது, நம் நாட்டு விவகாரம், நம் நாட்டில் இருக்கிற ஒரு ஊழல் புகார், அது தொடர்பாக நீதித்துறை உத்தரவின் பேரில் தான் அவர் கைது செய்யப்படுகிறார், காவலில் எடுக்கப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார், வெளியேற்றப்படுகிறார். குற்றமற்றவர் சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று எல்லாம் நீதித்துறையின் உத்தரவில் நடக்குது ஒரு முதலமைச்சர். சரி, அதை வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு சமாளிப்பார்கள், போராடுவார்கள், வெற்றி காண்பார்கள், ஏதோ ஒன்று. இது எங்கள் நாட்டு விவகாரம், பாரத தேசத்துடைய விவகாரம். இதில் அமெரிக்காவுக்கோ ஜெர்மனிக்கோ தலையிடுவதற்கும் கருத்து சொல்வதற்கும் என்ன உரிமை உண்டு? என் பாரதி இப்படி இந்த வரியை சொல்லி காட்டியதனுடைய நோக்கம் என்னன்னு இப்போ தான் புரியுது. அது இப்போ சொல்லிட்டார். பாரதி சொன்னது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு, 100-70 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு வேலுமுருகன் சொல்வது, இன்று உலகம் வேறல்ல, இந்தியா வேறல்ல, கிராமமும் உலகமும் ஒன்றே. இப்போ சொன்னார். சந்தோஷம். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு பராக் ஒபாமா அமெரிக்காவினோட அதிபராக இருந்தபோது மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர், நான் மரியாதைக்குரியங்கிற வார்த்தையை சொல்கிறேன், மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை பற்றி ஒரு விமர்சனம் வைத்தார். அவருக்கு பக்குவம் போகாது, இன்னும் சிறுபிள்ளையாக இருக்கார். இந்த வார்த்தைகள் இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணலாம் இருக்கும். ஒபாமா சொல்லியிருக்கார். அதுக்கு இன்றைய பாரத பிரதமர் வெரி குட் அப்படின்னு சொன்னாரா? அது அவர் ஏற்கலை. இந்திய தலைவர்கள் குறித்து நான் விமர்சிப்போம். பிரதமர் நரேந்திர மோடியை நான் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு உண்டு, வேல்முருகனுக்கு உண்டு, முருகனையாவுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு, தியாகராஜனுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. பாராட்டுவதற்கு நமக்கு உரிமை உண்டு, அந்நியர்களுக்கு அல்ல. யாராக இருந்தாலும், ராகுல் காந்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு தகுதி உண்டு என்றால் நாம் குடிமக்கள். இதில் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அதாவது நீதித்துறை சுதந்திரமாக செயல்படும்னு நம்புகிறோம். நீ யார் சொல்கிறதுக்கு? எனக்கு கோபம்தான் வருது. மன்னிக்கணும். அமெரிக்கா வந்து தலையிடுவதற்கு, காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு முறியடித்தோமா இல்லையா பல சந்தர்ப்பங்களில்? ஆனால் இப்போ காஷ்மீரில் அமைதி இருக்குது, இப்போ தீவிரவாதிகள் நடவாட்டம் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். முதல்ல அமெரிக்காவுக்கோ ஜெர்மனிக்கோ இந்தியாவையோ வேறு எந்த நாட்டின் மீது, உள்நாட்டின் மீது தலையிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. மொரார்ஜி தேசாய் அவர்கள் மீது சிஐஏ உளவாளி என்ற ஒரு பொய்யான தகவல்களை மேற்கத்திய ஊடகங்கள் பிரசுரித்த போது இந்தியாவைச் சேர்ந்த மொரார்ஜி தேசாயை இந்தியாவில் அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டிருந்த அப்போது பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அம்மையார் கூட இதை நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் கோர்ட்டில் அவர் ஜெயிச்சிட்டார். சரி, இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள 1008 டிசென்ட் இருக்கலாம், கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், மேபி கன்வெர்ட்டர் குவாரலாக கூட இருக்கலாம் நாடாளுமன்ற வளாகத்தில். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இதை தவறென்று கண்டிக்கணும். சாவரியனுக்கு உட்பட்ட எதிர்க்கட்சிகள் கண்டிக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனை நாங்கள் பார்ப்போம், நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள்? இதுகாரம் ஒரு எதிர்க்கட்சியும் ஏன் கண்டனம்? அதுதான் எனக்கு வருத்தம். அதாவது பிஜேபி, நரேந்திர மோடி குஜராத்தில் வந்து மத கலவரம் நடந்தது, அதை பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாயை கண்டித்தார். ராஜா தர்மத்தை கடைபிடிக்கணும், அதெல்லாம் ஓகே. இது எங்கள் பிரச்சனை. ஆனால் இதுக்காக அவருக்கு விசா மறுக்கப்பட்டது. ஆனால் பாரத பிரதமரான தவிர்க்கவே முடியல. இந்தியாவை தவிர்க்க முடியவில்லை. இந்தியா இஸ் அ பிக் கன்சூமர் மார்க்கெட் ஃபார் யுஎஸ். என்ன சார், அவங்க
வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு ஒரு சதாம் ஹுசேன் வைத்திருந்தார்னு சொல்லி அந்த நாட்டை துவம்சம் செய்தார்கள். Exactly. ஒரு குண்டுசி கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு யோக்கியதம் இல்லாத அமெரிக்காவோ ஜெர்மனியோ சர்வாதிகாரி உற்பத்தி செய்த ஜெர்மனிக்கோ தகுதி கிடையாது. ஆக அவங்க சொல்கிறாங்க, ஒன்று சொல்கிறேன், நம்ம எந்த கட்சியை சேர்ந்த நண்பர்களாகலும் நம்ம எல்லாம் அன்னை பாரதத்தின் குழந்தைகள் என்கிற முறையில் அப்படி என்றால் நம்ம நாட்டு இது விவகாரத்தில் நீங்கள் தலையிட அப்போ இந்த விவகாரத்தில் ஜெர்மனும் அமெரிக்காவும் தலையிட்டது ஒரு அத்துமீறல். நிச்சயமாக, கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. நான் என்ன சொல்கிறேன் சார், நான் நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் வேல்முருகன் எப்படி நீங்க வந்து வெளிநாட்டுகள்ல வந்துட்டு எங்களோட அங்கீகாரத்தை தேடி அவங்க எல்லாம் வந்து அப்பெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும் போதெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவர்கள் எங்க வெளிநாடுலாம் எங்களை சிறப்பாக அங்கீகரிக்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ண அப்படிலாம் சொன்ன நீங்கள் அப்பெல்லாம் அதை ஏற்றுக்கிட்ட நீங்கள், அவங்க ஒரு குறை இங்கே இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு ஒரு இன்டர்ஃபியர் ஆகும்போது ஏன் அதை பாசிட்டிவா நீங்க எடுத்துட்டு அதை பதில் சொல்ல மாட்டீங்க? அதில் ஏன் தலையிடணும்னு சொல்லுங்க. திஸ் இஸ் பியூர்லி an internal affair. மதுபான கொள்கையை அமெரிக்கா மதுபான வாங்கி நாம வியாபாரம் பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பிரச்சனை இருந்தால் அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸுக்கு ஏதோ ஒரு லாஜிக் இருக்கலாம், நியாயம் சொல்ல முடியாது, நியாய தர்மம் கிடையாது, லாஜிக் இருக்கலாம். ஆனால் இது பியூர்லி இன்டர்னல் அஃபேர்ஸ், உள்நாட்டு விவகாரம் ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் சொல்கிறீங்களே நண்பர்கள், ஆம் ஆத்மி காங்கிரஸ் போன்ற மாபெரும் மதிக்கத்தக்க கட்சியினர் பாரத பிரதமர் நியூக்ளியர் உக்ரைன் மீது நியூக்ளியர் வாரை தடுத்தார் அப்படின்னு எழுதுறாங்களே, அதையும் நினைவு கூர்த்து அதையும் பாராட்டணும். பாரத பிரதமர் திட்டுங்க, நரேந்திர மோடியை திட்டுங்க. நரேந்திர மோடி தான் உக்ரைன் இல்ல பெருமையா பேசிக்கலாம். இருங்க நான் சொல்றேன், நீங்க அதை இதை சுட்டி காட்டும் போது அதையும் சுட்டி காட்டுங்கன்ற ஒன்று. ரெண்டாவது சார், இன்டர்னல் பியூர் இன்டர்னல் அஃபேர்ஸுக்கும் இன்டர்நேஷனல் ரிலேட்டட் இஷ்யூக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை பார்க்கணும். குஜராத்தில் நடந்து பியூர்லி இன்டர்னல் அஃபேர்ஸ், அதை இப்போ வெளிநாட்டில் போய் ஏதோ தப்பு பண்ண கடத்தல் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அது இன்டர்நேஷ்னல் அஃபேர். போதை பொருள் கடத்தல் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு சம்பந்தமான வெளிப்படையாகவே வேறு காலிஸ்தான் தீவிரவாதிகளோடு எனக்கு தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக காலிஸ்தானை கண்டிக்கணும். காலிஸ்தான் எந்த நாட்டில் வளருதோ அந்த நாட்டையும் கண்டிக்கணும், என்னையும் கண்டிக்கணும். காஷ்மீரை கண்டிச்ச மாதிரி அந்த காஷ்மீர்னு போது நம்ம ஏன் பாகிஸ்தானை பகைமையார பார்க்கறோம்? ஸோ இது பியூர்லி இது வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ். இதில் கருத்து சொல்றதுக்கு இல்லை, அமெரிக்கா பிற நாடுகள் பாரத பிரதமர் புகழ்ந்தானே அது இந்தியாவுக்கு பெருமை சார். அந்த பெருமையும் வேண்டான்றீங்களா? நான் கேட்பேன். பேசுவோம். கர்னல் தியாகராஜன், நான் உங்களை நிறைய வரவேற்கிறேன். முருகன் சார்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இந்த பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாக செல்கிறது. நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராகவும் கூட நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும். ஆம் ஆத்மியினுடைய விவகாரம் நம்முடைய இந்திய தேசத்திற்குள் விவகாரம், இது கட்சி சார்ந்த விவகாரம், இறையாண்மைக்கு உட்பட்ட விவகாரம். இதில் அமெரிக்கா ஜெர்மனியுடைய கருத்து ஒரு பக்கம் நாங்கள் இதுகாரம் விவாதித்தோம், வேல்முருகன் அவர்களும் பாக்கியவர்களும். ஆம் ஆத்மி இது குறித்து கருத்து தெரிவிக்கிற சௌரவ் பரத்வாஜ் டெல்லியில் என்ன சொல்கிறார்னால், அமெரிக்கா ஜெர்மனுடைய கருத்தை ஆதரிக்கலாம், அதை மறுக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், ஹிட்லர் எப்படி வெறுப்பை பரப்பி சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்தி நாட்டை நாசமாக்கினாரோ அதனை ஜெர்மனி அறிந்து தற்போது கவலைப்படுகின்றது என்ற கடும் போக்குவாத கருத்தை அவர் செய்கின்றார். இது ஜனநாயக கருத்து தான். பாஜக ஏன் உணர்ச்சி வசப்பட வேண்டும்? எல்லா நாடுகளுக்கும் சொல்லும் விடயம்தானே, இதை கடந்து போகலாம் என்கின்றார் திரு சௌரவ் பரத்வாஜ். எப்படி பார்க்கின்றீர்கள் ஒரு அரசியல் விமர்சகராக? ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாக, இந்த நாட்டினுடைய பிரஜையாக நான் கூறுவது என்னவென்றால், இது நமது நாட்டினுடைய ஒரு விஷயம். இது கிரிமினல் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லது ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அல்லது டெரரிசம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அது நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு விஷயம். அதில் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடர்ஸ் இன்வால்வ்டாக இருக்கட்டும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேபி இன்வால்வ்டுங்கிற சந்தேகமாக இருக்கட்டும், நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ் அது தன்னுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கொண்டு போகும். நீதிமன்றம் தன்னுடைய வேலையை தான் செய்யும், நமது அரசாங்கம் தன்னுடைய வேலையை செய்யும். இதில் மற்ற நாட்டினுடைய அதில் அவர்கள் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், உன்னிப்பாக நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற விஷயம் கூறுவது, அது மாதிரி நீதிமன்றங்கள் சரியாக அதில் செயல்படும் என்று நினைக்கின்றோம், இது மாதிரிலாம் சொல்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் ஆஃப் தட் அதர் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி.
ஒரு வளரும் நாடு இந்தியா வந்து ஒரு பெரிய வளரும் நாடுல வந்து அதிவேகமாக வளர்ச்சி இருக்கு. உலக நாடுகளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது மிகவும் அதிவேகமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது வளர்ந்திருக்கின்ற நாடுகள் இது மாதிரி வளர்ச்சியை வரக்கூடிய ஒரு நாடை வந்து அவங்களை வந்து கீழே தள்ளுவது, அவர்களை பின்னடைவு செய்ய வைப்பது, இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதனால வந்து அவங்களுடைய நேமை வந்து எப்படி டிஃபைன் பண்றது, சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் எப்படி நேமை டிஃபைன் பண்றது, எப்படி அவங்களுடைய செயல்பாடுகளை டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு சைடு. இரண்டாவது சைடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நாடு தழுவிய எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இந்தியாவை ஆளப்போகின்ற அந்த பாரத பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், யார் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமானவர்கள், யார் வருவார்கள், யாரை வந்து அவங்க வந்து ஆதரிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து அவர்களுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த நேரத்தில் நிச்சயமாக எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள். நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, மிக கடினமான கண்டனத்தை தெரிவிப்பதோடு நம்மளுடைய நிலைப்பாடை வந்து அவர்களுக்கு வந்து எடுத்துரைக்க வேண்டும். அதை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப செவ்வனமே செய்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி உங்களை போன்ற மீடியாக்கள் வந்து மிகவும் அதை வந்து ரொம்ப அழகாக வந்து செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. முக்கியமாக சொல்லும் பொழுது இப்போ நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், ஏஐபி அவங்களுடைய பார்ட்டியாக இருக்கட்டும், நிறைய வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி எஸ்ஜிஎஃப்சி வந்து குருபத்வந்த் சிங் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது அவங்க எப்ப வந்து அவங்க வந்து அந்த வின் பண்ணாங்களோ, ஏபி பார்ட்டி பஞ்சாப்ல வின் பண்ணாங்களோ, அப்ப வந்து காலிஸ்தான் வாழ்க அப்படிங்கிற கோஷமிடப்பட்டது. பெரிய ராலி வந்து காலிஸ்தானுடைய கொடியோடு அமிர்தசரில் இருந்து அது வந்து தொடங்கப்பட்டது. உலகம் அறிந்த விஷயம், வீடியோ எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லோரும் வந்து திகைத்த விஷயம், நானும் திகைத்த விஷயம். இது மேல வந்து ஒரு தலையங்கமே நான் வந்து ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தேன். ஆகையால் அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றது, நீதிமன்றம் அதிலிருந்து தலையிட்டு இருக்கின்றது. அப்படிங்கும்போது இது வந்து நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதுல வந்து மற்ற நாடுகள் தலையிடுவது என்பது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதுக்கு நாம் துளியும் இடம் கொடுக்க கூடாது. திரு தியாகராஜன், இப்போ அமெரிக்காவும் ஜெர்மனும் இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு முன்பு இன்றைக்கு யூஎன்னும் Amnesty International கூட CAA is a blow to the Indian constitutional value of equality and religious non-discrimination and inconsistent and incompatible with India international human right obligation என்ற கடும் கண்டனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். UN, US, Amnesty International ஸ்லாம்ஸ் CAA ரூல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பெரும் கட்டுரையை நீங்கள் படித்திருக்கலாம். இந்த விவகாரத்தை தாண்டி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் லாவிலும் அமெரிக்காவும் ஐக்கிய தேசமும் இந்தியாவை கண்டிக்கின்றது. சர்வதேச நாடுகளும் சர்வதேச அமைப்பும் தொடர்ந்து இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அல்லது எதிர்மறையான கருத்து வைப்பதற்கு என்ன காரணம் திரு தியாகராஜன்? நிச்சயமாக உங்களுடைய கேள்வி இரண்டு பாகமாக நான் எடுத்துக்கிறேன். ஒன்று ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், இரண்டாவது வந்து யூஎன். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து எடுத்துக்கிறேன். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவால் வந்து அது வந்து தடை செய்யப்பட்டு இங்கே துரத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன வந்து இங்கே வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்க, எப்படி வந்து ரஷ்யா வந்து யுஎஸ்எஸ்ஆராக இருந்தபொழுது அவர்கள் இந்தியாவில் இருந்து எப்படி அவர்கள் வேலை செய்தார்களோ, நாட்டை பிளக்க வேண்டும் என்று செய்தார்களோ, அவர்களுடைய வந்து இன்டெலிஜென்ஸை வச்சு இங்கே வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்களோ, இந்தியாவிற்கு அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சாங்க பேக்ரவுண்டில். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்தியாவோடு நாங்கள் நண்பர்கள், சகோதரர்கள் அப்படின்னு வந்து இருந்தாங்க. ஸோ அது வந்து அது 1991 வரைக்கும் அது வந்து நடந்திருந்தது. அது வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே போன்று இங்கே வந்துட்டு இப்போ ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவிற்கு வந்து விட்டு இங்கே வந்து இதுக்கு மனித பெரிய குற்றச்சாட்டு நடக்கின்றது, மனித நேயத்திற்கான மிகப்பெரிய வந்து குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை அவர்கள் பரப்பியதால் அவர்களை இங்கிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் பேன் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்தியாவில். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தேவை கிடையாது. அந்த ஒரு விஷயம் அவர்கள் வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற ஆர்கனைசேஷன் அவர்கள் வந்து ஐரோப்பாவில் இருக்கின்ற குறிப்பிட்ட நாடுகளினுடைய அந்த குறிக்கோளை நோக்கி அவர்களுடைய அரசியல் பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மவுத் பீஸ் தான் அது. அதனால அதுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அதை தாண்டி யூஎனுக்கு வர ரெண்டாவது உங்களுடைய கேள்வி, யூஎனுக்கு நம்ம வந்து வரும்பொழுது யுனைடெட் நேஷன் நான் கேட்கிறேன்,
சரி, இப்போ இவ்வளவு யுனைடெட் நேஷனுக்கு வந்து இப்போ வந்து சிஏ மேல வந்து பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையான வந்து ஒரு பெரிய மனித உரிமை பிரச்சனை வந்து ஏற்பட்ட பொழுது, நாடுகள்ல பல இடங்கள்ல ஏற்பட்ட பொழுது, ஈரானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அப்ப எங்கு சென்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியான ஒரு விஷயம். அந்த அந்த வந்து யுஎன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா, ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மூவ்மெண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. ஆகையால் எந்த ஒரு இப்போ யுஎன் வந்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே யுஎன்ஏ வந்து கேட்கல, இந்தியாவிற்கு வந்து பெர்மனண்டான செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் கொடுக்கணுங்கிற வார்த்தை ஏன் அவங்க ஏன் சொல்லல? ஏன் சைனாவை ஏன் கண்டிக்கவில்லை? இது வரைக்கும் சைனாவை கண்டிச்சிருக்காங்களா? அங்க நடக்காத வந்து மனித வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து நடந்துட்டு இருக்க உலகத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துல? கண்டிப்பா கண்டிப்பா. முதுகெலும்பு இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அதனால அந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சொல்லணும் தேவை. இன்றைய நிலவில் அது வந்து ஸ்கிராப் செய்யக்கூடிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக பார்க்கப்படுகின்றது. தியாகராசன், ஒரு கருத்து சுருக்கமாக பதில் நான் கேட்கிறேன். ஒருவேளை மூன்றாவது முறையாக மோடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது என்று இந்தியாவினுடைய ஏராளமான தொலைக்காட்சி ஊடகங்கள் பிடிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சர்வதேசத்தில் மோடி வருவதை விரும்பாத வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா? நிச்சயமாக மோடி அவர்கள் வந்த பிறகு அது வந்து நீங்க வந்து கோவிடாக இருக்கட்டும், கோவிட் நிலையிலும் வந்து நம்ம வந்து கோவிடுக்கான மருத்துவத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அதோடைய வந்து உலகம் முழுவதும் அது வந்து நம்ம வந்து கொடுத்தோம். அதை நம்மளுடைய இந்தியாவினுடைய வந்து வளர்ச்சி என்பது தொடர்ந்து வந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு ஒரு உலகத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈவன் நம்ம பார்த்தோம்னா ரஷ்யாவினுடைய உக்ரைன் வாரில் வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணது வந்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தான். அது மறுக்க முடியாது. அது வந்து ரஷ்யாவினுடைய அதிபரே அது வந்து அவர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அது மாதிரி உலக நாடுகள் எல்லாமே மோடி அவர்களால் தான் இதை தடுக்க முடியும் அப்படின்னு வந்து உலக நாடுகள் இன்க்ளூடிங் வந்து யுஎஸ்ஏ வந்து சொன்னது. அது அதையும் நாம் மறுக்க முடியாது. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு லீடர்ஷிப் இருக்கும்பொழுது, ஒரு நாடு வளர்ச்சியை வந்து அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு அவர்களுடைய அதாவது யூகேவா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் மோடி எடுத்துக்காட்டு காட்டி அவர்கள் வந்து கூறுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தலைமை மறுபடியும் வந்து விட்டால் இந்தியா அவர்களை தாண்டி சென்றுவிடும். இப்ப நம்ம பார்க்கணும்னா வேர்ல்டுல வந்து ஒரு டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு இருக்கு. அந்த பட்டியலில் இந்தியா வந்து 4வது இடத்தில் இருக்கின்றது. முதல்ல எங்க இருந்ததுன்னா 7வது இடத்தில் இருந்தது. இப்ப 4வது இடத்தில் இருக்கிறது. முதல்ல வந்து அமெரிக்கா, 2வது வந்து ரஷ்யா, 3வது சைனா, 4வது இந்தியாவாக இருக்கின்றது. இப்ப சீனாவை வந்து புறந்தள்ளி விட்டு முன்னாடி போகும். அப்படி போகும்போது மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். இந்தியா வந்து தன்னை விட வளர்ந்து விடக்கூடிய நிலை ஏற்படுமா இன்னும் 15-20 வருடங்களில் அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவலி அவர்களுக்கு இருக்கும். ஆகையால் பொருளாதாரமாக இருக்கட்டும், அது வந்து இராணுவமாக இருக்கட்டும், அது வந்து வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும், அந்த டிப்ளமசியாக இருக்கட்டும், எல்லாத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இது மாதிரி ஒரு தலைவர் வருவதை மற்ற நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ளாது. சரி, தெளிவான பதிலை நான் தியாகராஜனோடு பேசியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முருகன் சார், நம்ம பன்முனையான கேள்விகளை வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்ல போகுது? மரியாதைக்குரிய கர்னல் தியாகராஜன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய படைத்தளத்திலே முக்கிய அங்கம் வகித்து தேசப்பற்றோடு இருந்து வந்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகம்? அவருடைய தேசப்பற்றின் மீது நான் வந்து மாறுபட்ட கருத்தை சொல்லுவதாக கருதக்கூடாது. பாக்கி அவர்களும் ஒரு தேசிய உணர்வு படைத்த ஒரு நண்பர் என்பது எனக்கு தெரியும். கண்டிப்பாக. அதுபோன்று நானும் என் நினைவு தெரிந்த நாளிலிருந்து 50-60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறவன். அதனால் நான் தேசத்தின் மீது பற்று இல்லாமல் தேசத்தின் ஒற்றுமைப்பாட்டின் மீது கருத்து வேறுபாடு கொண்டு பேசுவதாக யாரும் கருதிவிடக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் வந்து மதுபான கொள்கையை மாறுபட்டு 2021-22 அதன் அடிப்படையில் வந்து தனியாருக்கு கொடுத்த வகையில் அதில் வந்து ஏதோ பணம் லஞ்சம் கைப்பாறி விட்டது போன்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி அதன் மீது ஒரு வழக்கை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, இவ்வளோ நாள் 2021-22 வந்த கொள்கை, அதற்கப்புறம் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டது 2022-23. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் 10 முறை நாங்கள் அனுப்பிவோம், அது இதுன்னு எது வேணால் காரணம் சொல்லலாம். என்ன இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஒரு இந்திய நாட்டுக்கே பொதுவான ஒரு தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் நீங்கள் அவருடைய துணை முதலமைச்சர் சிசோடியாவை 6 மாத காலமாக உள்ளே வைத்திருக்கிறார். 1 வருஷம் இருக்கு. ஆனால் இன்னும் அவர் மீது வந்து ஈடி வந்து எந்த பெரிய
வழக்கெல்லாம் பதிவு பண்ணி இடி பதிவு செய்யாது, கோர்ட்டுக்கு- சட்டப்படியா அவர் தான் பதிவு. நான் சூட்டமட்டவன்னு நிரூபிச்சிட்டோம். அதான் அப்படிதானே? வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க. இல்ல, எந்த விசாரணையும் இல்லாமல் மணிஷ் சிசோடியா வந்து ஒரு வேல்முருகன், ஈடியில கைது செய்யப்பட்டால் அவர் தானே குற்றமற்றவரா நிரூபிக்கணும். அதுல வந்துட்டு presumption இருக்கு. உள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஈஸியா வந்து யாரை வேணா ஃபிக்ஸ் பண்ண முடியும். பண்ணலாம். அதுதான் நம்ம சரி, பிரச்சனை. அந்த அந்த பயன்படுத்தி கொண்டு அவரை தூக்கி ஒரு வருடமாக ஒரு துணை முதலமைச்சரை உள்ளே வைத்ததோடு இல்லாமல் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் நீங்கள் என்னதான் சொல்லுங்க, நான் 10 முறை நான் இது கொடுத்தேன், சம்மன் கொடுத்தேன், அவர் வரவில்லை போகவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கிய அங்கமாக விளங்கி கொண்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் பிடித்து உள்ளே வைப்பது என்பது நாகரிகமற்ற செயல். நீ என்னதான் சட்டபூர்வத்தில் சொன்னாலும் கூட அதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவே சொல்லப்படும். அதுபோன்று ஜார்க்கண்ட் முதலமைச்சரை சோரனையும் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. அவரையாவது முதலமைச்சர் பதவியிலிருந்து விடுத்து அவர் விடுதலை பெற்ற பிறகு அப்புறம் தூக்கி உள்ள வச்சாங்க. இவர் முதலமைச்சராக இருக்கும்போதே தூக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இப்போ ஏன் வந்து அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஐநா சபையும் இதை வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு நோக்கி அதுக்கு கண்டனம் என்று தெரிவிக்கவில்லை. நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா ஜனநாயகம் இல்லைங்கிறாங்க. ஆமா, ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை இப்படியே போனால் ஒரு சமமான நிலை இல்லாமல் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் 2 மாநில முதலமைச்சர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். எங்களுடைய வங்கி கணக்கு, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வங்கி கணக்கு 45 நாள் லேட்டாக இன்கம் டேக்ஸ் கட்டணும் என்ற பேரில் 210 கோடி ரூபாய் வந்து நீங்கள் அபராதம் போடுகிறீர்கள். இப்பொழுது 1700 கோடி ரூபாய் கட்டணுங்கிறீங்க. எங்களுடைய வங்கி கணக்கையே முடக்கி நாங்கள் தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் நாங்கள் 1 ரூபாய் கூட அதிலிருந்து பணம் எடுக்க முடியாமல் நாங்கள் திண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தேர்தலுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தையும் எடுக்கக்கூடாது. எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சிறையில் வாட வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுத்து நான் 3வது முறையாக சமமான நிலையை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு சமமான ஒரு நிலையை உருவாக்காமல் எங்களுக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ, ஆந்திராவில் கவிதாவை கைது செய்திருக்கிறீர்கள், அது போன்று பல பேரை நீங்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வந்து அவர்களோட சேர்ந்து விட்டால் அவர்கள் உத்தமர்களாக காட்சியளிக்கப்படும். அதெல்லாம் உதாரணம் நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது பாருங்க, இது வந்து இந்தியாவில் ஜனநாயகம் சாகடிக்கப்பட போகிறதோ, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படாது, மீண்டும் தேர்தலை சந்திக்க முடியுமா, மீண்டும் தேர்தல் வருமா, இந்த நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா என்ற கேள்விக்குறி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அனைத்திற்கும் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த நாட்டில் மட்டும் வரவில்லை, இது அயல் நாடுகளிலும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. சார், இந்த நாட்டில் வரலாம், அயல் நாட்டில் வர வேண்டியது, அயல் நாட்டிலும் வரும். நம்முடைய சார், இது முதல் முறை அல்ல. இந்திரா காந்தி, நான் காங்கிரஸ்காரன், நான் ஓப்பனாக சொல்லுகிறேன், 1975 இந்த நாட்டில் அதாவது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த நாட்டில் எழுத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, எந்த பத்திரிகையிலையும் நீ மனதில் பட்ட கருத்தை எழுதக்கூடாது என்றெல்லாம் தடை விதித்த போது எல்லா இந்திய நாட்டினுடைய தலைவர்கள், வாஜ்பாயிலிருந்து அத்வானியிலிருந்து மொரார்ஜி தேசாயிலிருந்து மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம், அசோக் மேத்தாவிலிருந்து எல்லா தலைவர்களையும் முடிச்சு சிறையில் வைத்துவிட்டு 76 நடக்க வேண்டிய தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டுக்கொண்டே ஒரு சர்வாதிகாரத்தனமாக இந்திரா காந்தி நடந்ததை உலக நாடுகள் பார்த்து அதை கண்டித்தது. அதை கண்டிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா இருந்தது இங்கிருந்து சுப்பிரமணிய சாமி கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பித்து அவர் எப்படியோ இந்த நாட்டை விட்டு கடந்து உலக நாடுகளின் முக்கிய நாடுகள் எல்லாம், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து இந்த இந்தியாவின் நிலை என்ன, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும், இந்திரா காந்தி மீண்டும் தேர்தலை நடத்துவதற்கான எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்ததன் காரணமாக இந்த நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக அப்படி ஒரு சூழல் இப்ப இருக்கா? அதே நிலை வருகிறது. இன்றைக்கு 2வது அதே போன்ற ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி, இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உலக நாடுகள் நன்றாக யோசிக்கின்றன.
அது நன்றாக தெரிகிறது. இங்கிருந்து அவர்கள் கிரகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாம் அதற்கான செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் மீண்டும் ஒரு சர்வாதிகாரம், மீண்டும் இந்திரா காந்தியினுடைய அந்த எமர்ஜென்சி இந்தியாவில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக நீங்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மேத்யூ மில்லர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் இதை நான் கண்டிக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் நீங்கள் கைது செய்தீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. இந்திய நாட்டில் முழுமையான ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். இந்திய நாடு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கண்டனத்தை அவர் மறைமுகமாக தன் கோரிக்கையாக தான் வைத்திருக்கிறார். ஜெர்மனியும் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு ஹிட்லர் போல, ஹிட்லருடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் நடந்த கொடுமைகள் எல்லாம் சந்தித்த நாடு ஜெர்மனி. அந்த ஜெர்மனி அது போன்ற ஒரு கொள்கை உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மீண்டும் அப்படி ஒரு நாடு வந்துவிடக் கூடாது என்று பயந்தவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். ஐநா சபையினுடைய ஆண்டனியோ குட்ரஸ், ஐநா சபை பொதுச் செயலாளர், அவரும் இதை சொல்லித்தான் கண்டிக்கிறார். கண்டிக்கிற கூட இல்லை, இந்திய நாட்டுக்கு அறிவுரை வழங்குகிறார். இந்திய நாடு ஒரு பெரிய ஜனநாயக நாடு, ஒரு ஜாதி மதமற்ற வேதமற்ற ஒரு நாடு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் சிஏஏ போன்ற சட்டம், என்ஆர்சி போன்ற சட்டம், இதையெல்லாம் கொண்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஒதுக்கி வைப்பது, ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு துரோகங்களையும் செய்வது, அவர்களை புறக்கணிப்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு தேர்தல் அறிவித்த பின்னால் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எதிர்க்கட்சிகளை முடக்கி போட்டு, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்து, எதிர்க்கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி, நீங்கள் தேர்தல் பத்திரத்தில் நீங்கள் 6,900 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், நாங்கள் 1000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறோம். ஆனா எங்க அவங்க பணம் எல்லாம் மட்டும் வங்கியிலிருந்து எடுக்கலாம். ஆனா தேர்தல் பத்திரம் முறைகேடு என்று சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு பல குட்டுகளை குட்டி இருக்கிறது. இன்னைக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு பல குட்டுகளை உச்ச நீதிமன்றம் வைத்ததன் காரணமாக இந்திய நாட்டில் நீங்கள் உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் முடக்காமல் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதே தேர்தல் பத்திரத்தை கையாண்டதற்காக எங்களுக்கு நீங்கள் 710 ரூபாய் நீங்க இது போடுறீங்க. ஒரு 45 நாள் லேட்டாக இன்கம் டாக்ஸ் கட்டணத்துக்காக 710 ரூபாய் எங்களுக்கு பெனால்டி போடுவீங்க. இன்னைக்கு 1700 ரூபாய் கட்டணும்ங்கறீங்க. இது போன்ற கொடுமைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனால் இந்திய நாட்டில் வாங்க நீங்க பேசுறது அப்படியே கேட்கிறேன். உங்களுக்கு இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தியாகராஜன் சார், நான் இருங்க கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் வரேன். தியாகராஜன் சார், உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. சார் சொல்றது அறிவிக்கப்படாத ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு இது என்ன சேர்த்து நான் அவர்கிட்ட பதில் கேட்றேன். ஏன்னா அவர் 2-3 விஷயங்கள் சொன்னார். அவருக்கு ஒரு நீங்க பேசுங்க. மரியாதைக்குரிய கர்னல் தியாகராஜன் அவர்களுக்கு தெரியும், இந்திய அதாவது என்னமோ இன்னைக்கு தான் இந்திய தேசத்துல மோடி வந்த பிறகுதான் வெளிநாட்டு உறவு சிறப்பா இருக்கு, இன்னைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குன்றது ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை ஏன் அமைக்கிறீங்க? போடப்பட்ட அடிப்படை சார், நான் முடிச்சிடுறேன் சார். நான் அதான் சொல்ல வந்தேன் சார். கோல்டு வார நான்-அலைன்ட் மூவ்மெண்ட் கொண்டு அணிசேரா நாடுகளை சற்றேறக்குரிய 140 நாடுகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய அந்த அன்னைக்கு இருந்தக்கூடிய கோல்டு வார்ல வெஸ்டர்ன் பிளாக்குக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கும் எதிராக ஒரு அணியை சேர்த்து மிகப்பெரிய அளவில் எல்லா நாட்டையும் ஒன்றிணைத்த கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய 140 நாடுகள் அந்த இதுல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நிறுவிய இந்தியா, இந்தியா வாஸ் a founder member of that. ஸோ அப்படியெல்லாம் நடந்த இந்தியா நீங்க திரும்ப ஒரு பொய்யான, அப்புறம் இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க. அதாவது நியூக்ளியர் வார மோடி தான் தடுத்தார்னு. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் இது. நீங்க என்ன இந்த சர்வதேச ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி இப்படி ஒரு அதாவது பொய்யை நாக்கூசாம எப்படி சொல்ல முடியும்? இது அதை ஒரு பெரிய அங்கீகாரமா நீங்க வேற எடுத்துக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இன்டர்னலா சில மாதிரி நீங்க அதாவது UN என்ன சொல்றாங்க, UN வெரி ஃபவுண்டேஷன் இஸ் நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை காக்கப்பட வேண்டும், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் காக்கப்பட, இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துல உருவாக்கப்பட்ட அந்த UN ஆர்கனைசேஷன் இன்னைக்கு சொல்றாங்க நீங்க ஒரு அந்த ஹியூமன் ரைட்ஸையோ இல்ல ஃபேர் ஜஸ்டிஸையோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியும் வேண்டுன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க திரும்ப they are not condemned. நீங்க இதெல்லாம் உருவாக்குங்க அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அவருடைய கெஜ்ரிவாலுடைய அரசுல எவ்வளவு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு, சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்பட்டமா தெரிகிற விஷயத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து சொல்லணும். இல்ல அதாவது இங்க 76 அப்படி ஒரு கட்டமைப்பு ஓரளவுக்கு அழுத்த
அழுத்தம் கொடுக்கப்பட்டதனால தான் 77 தேர்தல் அறிவிக்கப்பட்டு மௌனமாக இருந்த வட இந்திய மக்கள் 10 மாநிலத்தில் காங்கிரசுக்கு 0 கொடுத்தார்கள். அப்பொழுது இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டது, அவரே தோற்று போனார் ரேபரேலி தொகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்ட மோடி எங்கே மக்கள் நம்மளை தோற்கடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் தான் என்னென்ன வகையிலெல்லாம் குறுக்கு வழியில் முயற்சிக்க வேண்டுமோ, தந்திரங்களை கையாள வேண்டுமோ அதையெல்லாம் கையாள முயற்சிப்பதன் காரணமாக உலக நாடுகள் அதை கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது என்பதுதான். வேல்முருகனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. நான் கர்னல் தியாகராஜன் சார், இப்போ இவங்க சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் ஒரு பெரிய பிரபலம், அதாவது பிரளயம் ஏற்பட்டு விட்டது, அதாவது டெமோக்ரஸிக்கு மிகப்பெரிய இழிவான சூழல் வருகிறது, சர்வாதிகாரம் தலை தோங்க போகிறது, இனி தேர்தலே நடக்காது என்பதை போன்று சொல்கிறார்களே, நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது முதல்ல பேசின சகோதரர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். மோடி வந்து பொய் சொல்றாங்க, மோடியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதிகமாக இருக்கு அப்படின்னு. அது வந்து சரியான கருத்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் சார்ந்து இருக்கலாம், நீங்கள் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்கும் பொழுது உலக நாடுகள், உக்ரைனுடைய வார், உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் மட்டும் எடுத்துங்க, எல்லா கண்ட்ரீஸும் வந்து இது வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சியால் இது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்த்தார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் ஒரு விஸ்வகுருவா இவரை வந்து எல்லாரும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவரே தியாகராஜன் சார், அந்த இல்ல ஒரு இல்ல ஒரு ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு சமாதான நடவடிக்கையை பற்றி அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா நியூக்ளியர் வார்ங்கிற கடுமையான வார்த்தைகளை எப்படி ஆதாரம் இருக்கிறது, அப்படித்தானே? நியூக்ளியர் எப்படி நீங்க சொல்லலாம்? நியூக்ளியர் வார் வந்து அவர் தான் தடுத்தாருன்றது எப்படி ஒரு பொய்யா ஒரு கட்டமைக்கிறீங்க நீங்க? பொய்யானதெல்லாம் இல்ல, அவர் சொன்ன வார்த்தை அது. திரு தியாகராஜன் அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து நியூக்ளியர் வாரை வந்துட்டு மோடி அவர்கள் தடுத்தாருன்னு சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொய்யா கட்டமைக்கிற விஷயம். என்ன, on what basis this kind of a statement can be made? On what basis? டிஜிட்டல் மீடியால எல்லா இடத்துலயும் இதோட வந்து டீடைல்ஸ் வந்து இருக்கு. அது வாட்ஸ்அப் CNN ரிப்போர்ட் வந்து இது வந்து கொடுத்திருக்காங்க. During 2022 ரஷ்யன் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல US officials வந்து சொல்லிருக்காங்க preparation potentially preparation for nuclear strike by the Moscow on Kyiv னு வந்து அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த டியூரேஷன்ல பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால நின்னது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து CNN வந்து கொடுத்திருக்கு. பாக்கி நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஆகையால் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியது வந்து பொய் அப்படின்னு சொல்றது வந்து அப்பட்டமான தவறான கருத்து என்பதை நாங்கள் வந்து பதிவு செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பாகிஸ்தான், நீங்க இந்த விவாதங்களை உள்ளவங்க உங்களுடைய நிறைவு கருத்து வைங்க. நண்பர் வேல்முருகன் சொன்னது ஒரு மறுப்பு சொல்கிறேன். இந்த நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா உக்ரைன் மீது செலுத்துவது தயாராக இருந்தபோது 2 நாட்டு தலைவர்கள், நான் வந்து நரேந்திர மோடியை மட்டும் சொல்லலை, சீன அதிபர் ஜின்பிங் அவரும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தடுத்தார்கள் என்று நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அல்ல எங்களோட கற்பனையில் உதித்ததல்ல, CNN அமெரிக்காவுடைய தொலைக்காட்சி போன்ற பல சர்வதேச நாடுகள் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. அதனால் அது புறந்தள்ள முடியாது. சரி, அது எல்லாமே கற்பனை வச்சுக்கிட்டோம், அப்படியே எடுத்துக்கிட்டோம். உக்ரைனில் இந்தியர்கள் சிக்கி தவித்த போது காத்தது யார்? அவ்வளோதான், அதுக்கு மேலே. ஆக சர்வதேச அளவில் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. அப்போ நான் நேருக்கு இல்லையான நேரு மகத்தான தலைவர், ஒப்பார் மிக்காரும் இல்லாத தலைவர். ஆனால் இந்திரா காந்தியை பெரிதும் போற்றுகிறேன். ரஷ்யாவினுடைய உதவி நமக்கு இல்லைன்னா 72 இந்தியா வந்து தலை நிமிர்ந்திருக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய பல நெருக்கமான சோர்ஸில் சொல்ல, என் தந்தையார் சொல்ல கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஆகையினால எல்லா தலைவர்களும் போற்றத்தக்கவர்கள். அதே மாதிரி நரேந்திர மோடி போற்றுவதற்கு நமக்கு என்ன இன்ஹிபிஷன், என்ன தயக்கம் என்பது என்னோட கேள்வி. ஒன்று சார், இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் வந்து முதலமைச்சர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கார். சிபு சோரன் கைது செய்யப்பட்டிருக்கார், லாலு பிரசாத் கைது செய்யப்பட்டிருக்கார், ஓம் பிரகாஷ் சௌதாலா கைது செய்யப்பட்டிருக்கார், மறைந்த நம்ம மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாமியார் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொறுப்பில் இருந்தபோது இத்தனை பேர், அன்னை இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டிருக்கார், பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் கைது செய்யப்பட்டார், கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்டார். இத்தனை பேர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் எந்த அமெரிக்காவும் ஜெர்மனியும் குரல் எழுப்பலையே.
ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மட்டும் குரல் எழுப்பிச்சு அப்படின்னு கேட்டுக்கும்போது பன்னூன் என்பதை பற்றி எல்லாரும் கூகுளில் தேடி கண்டுபிடிச்சி அவர் எவ்வளோ கொடுத்தாரு என்கிற விவகாரங்கள்லாம் பார்த்து நான் அதுக்கு மேலே நான் விவரமாக பேச மாட்டேன். அது பேசினா அரசியல் ஆகிடும். ஆக அந்த பன்னூன் யார் என்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு எல்லா இணையதளத்தில் தேடினாலும் கிடைக்கும். நமக்கு என்ன கேள்வினா, இந்த நாடுகள் நம்ம நாட்டில் 1000 குறைகள் இருக்கும், எந்த குறையும் நான் வந்து போற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்ல. ஆனால் இதை தீர்த்து கொள்ள வேண்டிய நாங்கள் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணன் தம்பி, ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அமித்ஷாவும் அண்ணன் தம்பி, அவங்களுக்குள்ள மோதிப்பாங்க, அவங்களுக்கு கருத்து பறிப்பாங்க, நாளைக்கு ஒன்னா சேருவாங்க. அமித்ஷா அப்படி இல்லங்கிறத வைக்கிறாங்க. அண்ணன் தம்பி அவர் நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்றீங்க அண்ணனை தம்பி அப்படி மதிக்காட்டா கூட தம்பியே அண்ணனை மதிக்கிறார் இல்லையா? நல்லா பாக்கி சார் ரொம்ப அழகா பேசுனாங்க. உங்களுக்கு வர பாக்கி சார் ஒரே ஒரு திருத்தம் சின்ன இது சார் நீங்க சொன்னீங்க. அப்புறம் நான் இந்திய வரலாற்றில் நீங்கள் வந்து குற்றம் சாட்டி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்த பின்னால் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டது உண்மை. ஆனால் அப்படி எந்த குற்றச்சாட்டிலையும் கைது தீர்ப்பு இல்லாத போது ஒரு பதவியில் இருந்த முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது இப்பொழுதுதான் முதல் முறை என்பது என்னுடைய கருத்து. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஒரே ஒரு வரியை மட்டும் வேல்முருகன் சேர்த்து பதில் சொல்றேன். திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்யல. அது சரியா ஒரு வாரம் முன்பு 10 சம்மன் கூட சொன்னாங்க. காரணத்தை சொல்றேன். ஆஃப்டர் examining material provided by the agency, that is DA, the court refused to grant any interim protection for அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கு பாதுகாப்பு தருவது, கைதிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் தரல. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி, நிறைவு கேள்வி, இப்படியான ஒரு சிக்கல், ஒரு கிரஞ்சி சிச்சுவேஷன், ஒரு நெருக்கடி டு பி அப்பியர், பட் த வெரி ஷார்ட் டைம் தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய அளவான இனி 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஒரு தலைவர் இல்லாத ஒரு இயக்கமாக எப்படி முன்னேற போகிறது சார்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு கோர்ட் வந்து அவரை அங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சிகள்லாம் நான் அலோவ் பண்ண முடியாட்டாங்க. இல்லை, அதாவது இந்த 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 என்டையர் ப்ராசஸ், இந்த கண்ட்ரி வந்து ஒரு அடிப்படையில் ஜனநாயக மரபுகளை வந்துட்டு மிகவும் நேசிக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள். நம்முடைய தேசத்தினுடைய மக்கள் வந்து ஜனநாயக பண்புகளையும் மாண்புகளையும் மிக அதிக அளவில் நேசிக்கக்கூடிய மக்கள். அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராகவே தான் இருப்பாங்க, அமைதியாக எல்லா விஷயத்தையும். ஆனால் எப்பப்பெல்லாம் நெருக்கடிகள் வந்ததோ, இந்த தேசத்துக்கு அச்சுறுத்தல் வந்ததோ, சர்வாதிகார போக்கெல்லாம் வருதோ, அப்போல்லாம் இந்த மக்கள் வந்துட்டு சரியான விடை கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் மூலமாக. அதுக்கு வந்து நீங்க அப்படி நம்புறீங்க? டெஃபினெட்லி நம்புறது. ஒரு மாற்றம் வரும் நீங்க நம்புறீங்க? நான் கேள்வி கேக்குறேன். நான் மாற்றம் நிச்சயமா வரும். I put it not here mockery. ஆமா, இப்போ அந்த நிச்சயமா அந்த மாற்றம் ஏற்படும். அதற்கு அதாவது ஒன்று தெரியும், அதாவது எப்படின்னா ஒரு நேச்சுரல் லா இருக்கு. என்னால இன்வின்சிபிள் லீடர்னு நிறைய பேர், அதாவது வெற்றி கொள்ள முடியாத தலைவர் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அவங்க உருவாக்கி, இன்வின்சிபிள் விஸ்வகுரு அப்படின்றதுலாம் இந்த வார்த்தை ஒரு சர்வதேசத்துல அப்ப பார்த்தேன். இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு இந்த இன்வின்சிபிள் வார்த்தை அடிக்கடி பயன்படுது. வெற்றி கொள்ள முடியாத நாடாக இருந்தது. அப்படி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அவர்களோட அது வந்து எதோச்சதிகாரத்தின் உச்சபட்ச ஒரு நிலையிலிருந்து பேசக்கூடிய அங்கு, அதாவது அகங்காரம் அப்படின்ற தமிழ்ல ஒரு பதம் இருக்கு. அது மாதிரியான செயல்பாடுகளை ஒட்டி தான் இன்னைக்கு இருக்குது. அப்படி உருவாகும் போது என்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதான் வரலாறு. இப்போ இந்த தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு அவங்க ஏன் இன்னைக்கு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க, விரக்தியில தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க வந்து வெளியில வந்துட்டு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நாங்க 400 சீட்டு வின் 400 சீட்டு வின் பண்ண வேண்டியவங்க ஏன் நீங்க எல்லாரையும் தேடி தேடி போய் கூட்டணி வைக்கிறீங்கன்றதுல இருந்தே உங்களுக்கு வந்து அரசியல் பலத்துக்காக வைக்கிறது, பலத்துக்காக அவங்க தான் சொல்றாங்களே நாங்க பலம் பொருந்தி 400 சீட் வின் பண்றோம்னு சொல்றவங்க ஏன் வந்து தேடி தேடி போறீங்க? அகாலி தள் கிட்ட போறீங்க, பிஜு ஜனதா தள் போட்டு போறீங்க, சந்திரபாபு நாயுடுக்கு போறீங்க, இப்படி எல்லார்கிட்டயும் போயிட்டே இருக்கிறீங்களா? இதுதான் அவங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் வேல்முருகன் அமைதியாக ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸா இருப்பாங்க, ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸா நினைக்க மாட்டாங்க. வெற்றி கொள்வதற்கு உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இந்த இந்திய தேசத்தின் மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவர்கள் என்றைக்கும் இந்த ஜனநாயக மாண்புகளை கைவிட மாட்டார்கள். நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இருக்குது. இந்த டிபாக்கல்ல இருந்துட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக அரவிந்த் அவர்கள் எழுச்சி பெறுவார். தேசத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய தலைவராக திரு கெஜ்ரிவால் அவர்கள் எல்லாரும் அதுக்காக நாங்க வந்து இன்னைக்கு வந்து மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தியாகராஜன் சார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டைம் தரணும்னா.
நிச்சயமாக. அதாவது வந்து முதல்ல இருந்த முதலமைச்சர்களை இடி சம்மன் பண்றப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப எடுத்துக்காட்டாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சம்மன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் சம்மன்லயே போய் அவர் ஆஜராயிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னாரு, இவர் எப்போ ஆஜர் ஒரு பிரஜையாக நான் அங்க போக வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு விமர்சகத்தில் சொல்லக்கூடிய ஒரு பிரஜையாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட் சம்மன்லயே போய் தன்னுடைய நிலையை சொல்லிட்டு வந்தார். ஏன் அவாய்ட் பண்ணாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு மக்களுடைய எண்ணத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது, பண்டுவனுடைய ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு செட்பேக் இந்த ஏஐபிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி நேயர்களே, நம்ம இவ்வளோ நேரம் பேசுவோம், அதுக்கு மேலே நேரம் இடம் தர மறுக்குது. திரு முருகன் சாருக்கு நிறைய கருத்து இருக்கும், தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் இந்திய பொது சமூகத்துக்கு கண்டிப்பான தேவை. மாறுபட்ட கருத்துகளும் ஜனநாயக மரபுகளும் திரு பாக்கி அவர்களும் கர்னல் தியாகராசன் அவர்களும் சிறப்பான கருத்து. அதே சமயம் தோழர் வேல்முருகனும் முருகனும் வைத்தீர்கள். இந்த கருத்து நிச்சயமாக மக்களிடத்தில் போய் சேரும். ஆனாலும் அழுத்தமாக ஒரு கருத்து, நம்ம நாட்டுக்குள் பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆழமாக அவர் வைக்கிறார்கள். நீங்களும் மாறுபட்ட கருத்தை வைத்தீர்கள். எமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான இடையே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.